2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதன்படி வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இது குறித்த அறிக்கையை தாவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் செப்டம்பர் 9ஆம் தேதியன்று வெளியிட்டிருந்தார். அதன்படி முதற்கட்டமாக திருச்சியில் இருந்து இந்த பயணம் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறை தாவேகா தலைவர் விஜயின் பயணத்திற்கு அனுமதிக்காமலேயே இருந்து வந்தது. இதனால் தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி கோரி தாவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகிய இருவரும் DGP அலுவலகத்தில் கடிதம் அளித்திருந்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி மரக்கடையில் பேசுவதற்கு திருச்சி மாவட்ட காவல்துறை 23 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. அதில் திருச்சி மரக்கடையில் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை மட்டுமே விஜய் பேச முடியும். காலை 9:30 மணி அளவில் மரக்கடை பகுதிக்கு தொண்டர்களை வரவழைத்து இருக்க வேண்டும். விஜய் வரும்போது அவருடைய வாகனத்துக்கு முன் பின் 5 வாகனங்கள் மட்டுமே அனுமதி. ரோட் ஷோ செல்வதற்கு அனுமதி இல்லை என 23 நிபந்தனைகள் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு விதிக்கப்பட்ட இந்த நிபந்தனைகள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்துமா? தற்போது பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இது போன்ற நிபந்தனைகள் பின்பற்றப்படுகிறதா? ஏன் விஜய்க்கு மட்டும் இந்த நிபந்தனைகள் என தாவேகா தொண்டர்கள் கேள்வியை எழுப்புகின்றனர். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஷிடம் கேட்டபொழுது, சொல்லுவாங்க, நீங்க 1972ல இருந்து 77 வரையும் திமுக டைனாஸ்டி ரூல், அப்போதைய திமுக டைனாஸ்டி ரூல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இதே மாதிரிதான் நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா கடைசியில 77ல தமிழக மக்கள் சம்மட்டு அடி கொடுத்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பி வச்சாங்க. அதே போல நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். இவர்களோட அதிகாரம் கையில இருக்குங்கிற மமதையில இவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டுல ஓடுதுங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க? நீங்க தான் நல்லாட்சி பண்றீங்க, பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டுல ஓடுது, நீங்க பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுக்க வேண்டியதுதானே? ஒரு 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 மாநிலத்தோட மக்கள் தலைவர், எங்களால் புரட்சி தலைவர் 2.0 அழைக்கப்படக்கூடிய தலைவர், அவர் போறாருன்னா தன்னெழுச்சியா மக்கள் கூடுவாங்க. நூற்றுக்கணக்கான வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுக்கத்தான் செய்யும். அதனால பொதுமக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா? 3 வண்டி தான் போகணும்னு இல்லாஜிக்கலான, அதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். நீங்க இந்த பிளேசஸ் கூட, இந்த பிளேஸ் வேணாம், அந்த பிளேஸ் வேணாம், அது கூட ஒரு நெகோசியபிள். நீங்க 3 வண்டி தான் போகணும், வரவேற்பு தரக்கூடாது. இப்போ எங்க தலைவர் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிக்கிறார், வரவேற்பு தரணுமா வேணாமா? இது இயல்பு, எல்லா கட்சிகளும் செய்யறது தானே. அதே மாதிரி ரோட் ஷோ பண்ணக்கூடாது. தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ரொம்ப பிஸியஸ்ட் அந்த வர்த்தக இடம்னா டி நகர் தான். ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அந்த இடத்துல பிரதமர் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினார். எங்க ஊர் மதுரையில சில மாதத்துக்கு முன்னாடி திமுக பொதுக்குழுல முதல்வர் ரோட் ஷோ நடத்தினாரு. அந்த காவாயிலனா துணி போட்டு அடைச்சாங்கன்னு கூட விமர்சனம் வந்துச்சுல. அப்ப ரோட் ஷோ நடத்தினாரா நடத்தலையா? அது சிட்டியா? மதுரை சிட்டியா இல்லையா? சென்னை சிட்டியா இல்லையா? திருச்சி மட்டும்தான் சிட்டியா? அப்போ முதல்வர் நடத்தலாம், பிரைம் மினிஸ்டர் நடத்தலாம், ஆளுங்கட்சிகள் மட்டும் நடத்தணும்னா இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, ஒரு குடும்பத்தின் மன்னராட்சி நடக்குதா? சட்டத்தின் ஆட்சினா அந்த பெர்மிஷன் எங்களுக்கு கொடுக்கணும்ல. இல்ல, இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. அவங்க இந்த 23 நிபந்தனைகள்ல எதனா ஒன்று மீறினீங்கன்னா இடையிலேயே அந்த பயணத்தை நாங்க தடை பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்க? அது அவங்களோட பயத்தோட வெளிப்பாடு. நீங்க இன்னொரு மட்டும் சொல்றேன், நீங்க அதிகாரம் கையில இருக்குன்னு சொல்லி அதை நிறுத்துவோம் இதை நிறுத்துவோம் நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா இந்த மன்னராட்சிக்கான முடிவுரையாத்தான் அது இருக்கும்.